வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட். 2025 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, 156வது காந்தியோட பிறந்த நாள். அன்னைக்கு இந்த நம்ம நாட்டுக்கு எப்போ வந்தார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பிறந்திருந்தார். 1869 பிறந்திருந்தாலும் அவர் 1915 அந்த வாக்கில் இந்தியாவுக்கு உள்ளே வந்து சுதந்திரத்துக்கு அவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அதில் அவர் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அதை தான் வந்து 1916 ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணது வாரணாசியில். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கான உள்ள மக்களுக்காக பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது இந்த 7 மூமெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சம்பரான் மூமெண்ட்னு சொல்லுவாங்க. சம்பரான் சத்தியாகிரகா 1917. இது பீகாரில் இந்த இண்டிகோ கல்டிவேஷனுக்காக ரொம்ப அநியாயம் நடக்குது அப்படிங்கிறதுனால போராடி வெற்றி கண்டார். அதுக்கப்புறம் இந்த அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1918. இது வந்து எத்தனைனா 30% வேஜஸ் பிரச்சனைக்காக போராடி ஜெயிச்சாரு. அப்புறம் கேதா மூமெண்ட். இந்த கேதா மூமெண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து இந்த டேக்ஸுக்காக தான். 1918 டேக்ஸ். ஸோ இது எல்லாமே குஜராத்தில் நடந்தது தான். இதுவும் குஜராத்தில் நடந்தது தான். இது பீகாரில் நடந்துச்சு சம்பரான் மூமெண்ட்டு. அப்புறம் ரவுலட் ஆக்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 1919 யாருன்னா கிளம்ஸ்ஃபோர்டு மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. ஓகேவா? இவங்க எந்த ஒரு ஆளையும் வந்து வித்தவுட் இது இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ரவுலட் ஆக்ட் சொன்னால், இதை எதிர்த்து தான் வந்து அவர் என்னது நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்லாம் கொண்டு வந்தது. ஸோ இந்த ரவுலட் ஆக்ட் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எதுக்காக எப்போ கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 1920. இதில் தான் வந்து ஜாலியன் வலாபாக் மசாக்கர் இது நடந்தப்பையும் கிலாஃபட் மூவ்மெண்ட்டை ஆதரவு பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் சிவில் டிசபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டு இது வந்து சட்ட மறுப்பு இயக்கம். இதை ஒட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டி மார்ச், சால்ட் சத்தியாகிரகா நடந்தது. சால்ட் அதாவது உப்பு வரியை எதிர்த்து போராடினாரு. அதுக்கப்புறம் குயிட் இந்தியா மூவ்மெண்ட்டு இந்தியாவை விட்டு பிரிட்டிஷ்காரங்க எல்லாம் வெளியேறணும், நம்ம இண்டிபெண்டன்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதான். இது எப்போ அப்படின்னா 1942. ஓகேவா? ஸோ இந்த மூவ்மெண்ட் எல்லாமே 7 மேஜர் மூவ்மெண்ட்டு இன்னைக்கு உங்களுக்கு சொன்னதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.